யோசிச்சு பாருங்க, எங்கோ தூரத்துல பசிபிக் பெருங்கடல்ல சூடாகிற தண்ணி நம்ம ஊர்ல காய்கறி விலைய ஏத்த போகுதுன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா அதுதான் உண்மை. ஒரு உலகளாவிய காலநிலை அபாய சிக்னல் இப்போ ஒளிர ஆரம்பிச்சிருக்கு. வாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு விரிவாக பார்க்கலாம். இந்த ஒரு தலைப்புச் செய்தி தான் இப்ப விஞ்ஞானிகளையும் உலக அரசாங்கங்களையும் ரொம்பவே உஷார்படுத்திருக்கு. இது வெறும் புள்ளி விவரம் கிடையாது, வரப்போற ஒரு பெரிய வானிலை மாற்றத்துக்கான முதல் அறிகுறி. சரி, இது ஏன் இவ்வளவு முக்கியம்? இந்த 5 முக்கியமான பகுதிகள் மூலமா பசிபிக் கடல்ல தொடங்குற ஒரு சின்ன மாற்றம் எப்படி உலகம் முழுக்க நம்ம பொருளாதாரம் வரைக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம படிப்படியா புரிஞ்சுக்க போறோம். இந்த கதை எங்க இருந்து தொடங்குதுன்னா, நோவா மாதிரி பெரிய அறிவியல் அமைப்புகள் கடலை ரொம்ப கூர்மையா கண்காணிக்கிறதுல இருந்துதான். கடலுக்கு அடியில ஏதோ ஒண்ணு மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா அமைதியா இருந்த பசிபிக் பெருங்கடல் இப்போ மெதுவா சூடாக ஆரம்பிச்சிருக்கு. நோவாவோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, 2026 வருஷத்தோட நடுப்பகுதியில எல் நீனோ திரும்ப வர்றதுக்கு 61% வாய்ப்பு இருக்கு. பாருங்க, இது கிட்டத்தட்ட பாதிக்கும் மேல நிலைமை மாறப்போகுதுங்கிறதுக்கான இது ஒரு பெரிய அறிகுறி. சரி, இந்த எல் நினோ அப்படிங்கிற வார்த்தைய நாம செய்திகள்ல அடிக்கடி கேக்குறோம். ஆனா அது நிஜத்துல என்ன? வாங்க, இந்த சிக்கலான அறிவியல் விஷயத்த ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்கு. அதுல ஒரு ஃபேன் சூடான தண்ணிய ஒரு ஓரமா தள்ளி வச்சிருக்கு. இப்போ அந்த ஃபேன் திடீர்னு வீக் ஆகிட்டா என்ன ஆகும்? அந்த சூடான தண்ணி எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்கும் இல்லையா? அதுதான் எல்னினோ. இங்க அந்த ஃபேன் தான் வர்த்தக காற்று. அது பலவீனமாகும்போது பசிபிக் கடலோட சூடான நீர் பரவி மொத்த உலகத்தோட வானிலையும் மாத்தி போடுது. இது ஒரு டாமினோ விளைவு மாதிரி. டொமினோ, அதாவது வர்த்தக காத்து வீக் ஆகுது. அதனால 2வது டாமினோ, அதாவது சூடான தண்ணி கிழக்கு பக்கம் பரவுது. 3வதா இந்த சூடு வளிமண்டலத்துக்கு போய் அங்க இருக்கிற எல்லா சிஸ்டத்தையும் மாத்தி உலகம் பூரா வானிலைய தலகிழா மாத்துது. இது ஒரு செயின் ரியாக்ஷன். சரி, உலகத்துல எங்கேயோ நடக்கிற இந்த மாற்றம் முதல்லயும் நேரடியாவும் யார பாதிக்க போகுது தெரியுமா? நம்மளதான். குறிப்பா இந்தியாவோட உயிர்நாடியான பருவமழையத்தான். இப்போ அதோட தாக்கத்தை பத்தி பார்க்கலாம். 92%. இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட இந்த ஒரு நம்பர் வரப்போற சவால தெளிவா காட்டுது. அதாவது, நமக்கு வழக்கமா கிடைக்கிற 100 லிட்டர் மழை தண்ணீருக்கு பதிலா 92 லிட்டர் தான் கிடைக்கும். இந்த 8% பற்றாக்குறை விவசாயத்தை நம்பி இருக்கிற நம்ம நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இந்த அட்டவணைய பாருங்க, ரொம்ப சிம்பிள். சாதாரண வருஷங்கள்ல மழை பற்றாக்குறையா பெய்யறதுக்கு வாய்ப்பு வெறும் 16% தான். ஆனா இப்போ அது கிட்டத்தட்ட 2 மடங்குக்கு மேல, அதாவது 35% அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்துல நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு குறைஞ்சிருக்கு. இது வெறும் கணிப்பில்ல, ஒரு தெளிவான எச்சரிக்கை. மழை குறைஞ்சா என்ன ஆகும்? முதல்ல விவசாயம் பாதிக்கும். நெல், பருத்தி விளைச்சல் குறையும். அதனால அணைகள்ல தண்ணி இல்லாம போகும். அப்புறம் மார்க்கெட்ல காய்கறி விலை ஏறும். கடைசியா கரண்ட் உற்பத்தி கூட பாதிக்கப்பட்டு பவர் கட் வரைக்கும் போகலாம். பாத்தீங்களா, ஒரு பிரச்சனை எப்படி பல பிரச்சனைகளை உருவாக்குதுன்னு. ஆனா இந்த பாதிப்பு இந்தியாவோட முடியல. வாங்க, ஒரு குட்டி வேர்ல்ட் டூர் போயிட்டு வரலாம். இந்த எல் நினோ மத்த நாடுகளை எப்படியெல்லாம் பாதிக்குதுன்னு பார்க்கலாம். இந்தியாவுல மழை கம்மியாகிற அதே நேரத்துல ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல கடுமையான வறட்சியும் கட்டுப்படுத்த முடியாத காட்டுத்தீயும் ஏற்படும். இங்கேதான் ஒரு ட்விஸ்ட். அமெரிக்கா கண்டத்துல பெருமாதிரி நாடுகள்ல பயங்கர வெள்ளம் வரும். ஆனா அதே சமயம் உலகத்துக்கே ஆக்சிஜன் கொடுக்கற அமேசான் காடுகள்ல வறட்சி ஏற்படும். பாருங்க, ஒரே நிகழ்வு எப்படி 2 எதிர்மறையான விளைவுகளை உருவாக்குதுன்னு. ஆனா எல்லா விளைவுகளும் கெட்டதில்ல. இதுல ஒரு ஆச்சரியமான நல்ல விஷயமும் இருக்கு. எல் நினோவால அட்லாண்டிக் கடல்ல உருவாகிற சூறாவளிகளோட எண்ணிக்கை குறையுமாம். ஏன்னா வளிமண்டலத்துல ஏற்படுற மாற்றம் சூறாவளி உருவாகிறதுக்கு சாதகமா இருக்காது. கடைசியா ஆப்பிரிக்காவிலையும் ஐரோப்பாவிலையும் கூட கணிக்க முடியாத வெப்ப அலைகளும் திடீர் வெள்ளமும் வரலாம். இதிலிருந்து என்ன தெரியுது? உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நாம எல்லாரும் ஒரே காலநிலை குடைக்கு கீழே தான் இருக்கோம். சரி, இதுவரைக்கும் எல் நீனோனா என்ன, அதோட பாதிப்புகள் என்னன்னு பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்விக்கு வருவோம். இந்த தடவை வரப்போற எல் நீனோ சாதாரணமானதா இருக்குமா, இல்ல ஒரு சூப்பர் எல் நீனோவா இருக்குமா? நோவா என்ன கணிச்சிருக்காங்கன்னா, இது ஒரு சூப்பர் எல் நீனோவா மாற 25% வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது 4ல 1 பங்கு வாய்ப்பு. இந்த நம்பர் சின்னதா தெரிஞ்சாலும் காலநிலை விஞ்ஞானத்துல இது ரொம்ப பெரிய விஷயம். ஒருவேளை அது நடந்துட்டா விளைவுகள் நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டதா இருக்கும். அப்போ சூப்பர் எல் நினோனா என்ன? இது ஒன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவியல் பேர் கிடையாது.
ஆனா பசிபிக் கடலோட வெப்பநிலை இயல்பா இருக்கிறத விட 2 டிகிரி செல்சியஸ் அதிகமாகும்போது அதோட தீவிரத்தை குறிக்க விஞ்ஞானிகள் இந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க. இது சாதாரண ஜுவரத்துக்கும் ஹை ஃபீவருக்கும் உள்ள வித்தியாசம் மாதிரி. வரலாற்றை பார்த்தோம்னா 1982, 1997, அப்புறம் கடைசியா 2015-16ல வந்து சூப்பர் எல் நீனோக்கள் உலகத்தையே புரட்டி போட்டுச்சு. குறிப்பா 2015ல வந்தது உலக வெப்பநிலைய பயங்கரமா உயர்த்தி கடல் பவழப்பாறைகள் எல்லாம் அழிச்சது. இதெல்லாம் நமக்கு ஒரு பாடம். நேயோ விஞ்ஞானி சொல்ற மாதிரி இதோட தாக்கம் விவசாயம், மீன் வளம்னு நம்மள மட்டும் பாதிக்காது, பவளப்பாறைகள் மாதிரி இயற்கை அமைப்புகளையும் கடுமையா பாதிக்கும். இது வெறும் வானிலை அறிக்கையில நம்ம பூமிக்கே ஒரு எச்சரிக்கை மணி. கடைசியா இது நம்ம எல்லாரும் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த உலகம் சூடாயிட்டே இருக்கிற இந்த நேரத்துல இது மாதிரி சூப்பர் நிகழ்வுகள் இனிமேல் எப்பவாவது வர ஒன்றா இல்லாம இதுவே புது நார்மலா மாறிடுமா? இதுக்கு பதில் நம்ம கையில தான் இருக்கு.